12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் பயிற்சி 4.5 இரண்டாம் கணக்கு பார்க்கிறோம். முக்கோணத்தினை மேற்கோளாக கொண்டு எக்ஸின் மதிப்பு காண்க என 3 சப்டிவிஷன்கள் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டிய மதிப்பு சைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸு. முக்கோணத்தை மேற்கோளாக கொண்டு மதிப்பு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. ப்ராக்கெட்டுக்கு வெளியில் சைன் இருக்கிறதுனால இன்னர் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்பு சைன் இன்வர்ஸ்னு இருந்ததுன்னா சைனும் சைன் இன்வர்ஸும் கேன்சல் பண்ணிவிட்டு எக்ஸோட மதிப்பு நம்ம என்னன்னு எழுதிடலாம். இங்கே அதுபோல் இல்லை. அப்போ ஒரு செங்கோண முக்கோணத்தை அடிப்படையாக வச்சு தான் நம்ம இதற்குண்டான தீர்வுகளை கணக்கிடுறோம். செங்கோண முக்கோணத்தில் கோணம் எடுக்கிறோம். கோணம் ஆல்ஃபாவோ டீட்டாவோ ஏதோ ஒரு கோணம் மதிப்பு நம்ம கொடுத்துக்கலாம். கோணம் ஆல்ஃபான்னு எடுத்துட்டோம்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ காசுக்கு உண்டான நிபந்தனை என்ன? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். 1 மைனஸ் எக்ஸு எனும் பொழுது ப்ராக்கெட்டில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பை ஆல்ஃபான்னு எடுக்கிறோம். ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸு என்க. இதை கோணமாக எடுக்கிறோம். காஸ் இன்வர்ஸ் இடதுபுறம் வரப்போ காஸ் ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம். காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு மதிப்பு 1 மைனஸ் எக்ஸு. டினாமினேட்டரில் எந்த உறுப்பு இல்லைன்னா பை 1ன்னு இருக்கிறதா அர்த்தம். நியூமரேட்டரில் இருக்கக்கூடியது அடுத்துள்ள பக்கம் பை கர்ணத்தின் மதிப்பு ஆகும். இதிலிருந்து சைன் இன்வர்ஸ் அதாவது சைன் ஆல்ஃபாவின் மதிப்பு கணக்கிட்டு சைன் இன்வர்ஸ் எழுதிக்கலாம். அடுத்துள்ள பக்கத்தின் மதிப்பு 1 மைனஸ் எக்ஸு. கர்ணத்தின் மதிப்பு 1. கணக்கிட வேண்டியது எதிர்பக்கம் எனும் பொழுது 1 ஸ்கொயர் கர்ணம் ஸ்கொயர் மைனஸ் அடுத்துள்ள பக்கம் 1 மைனஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர். இங்கே சுருக்கலாம். 1 ஸ்கொயர் 1 மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் முற்றொருமையை பயன்படுத்துகிறப்ப ஏ ஸ்கொயர் 1 மைனஸ் 2ab 2x ப்ளஸ் பி ஸ்கொயர் எனும் பொழுது மதிப்பு எக்ஸ் ஸ்கொயர். ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை மைனஸால் பெருக்கிறோம். -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். -1 ப்ளஸ் 1 பூஜ்ஜியமாக √2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது கர்ணத்து எதிர்பக்கத்தின் மதிப்பு ஆகும். எதிர்பக்கம் என்னன்னு கணக்கிட்டிருக்கிறோம் √2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். எனவே சைன் ஆல்ஃபா எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் √2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை கர்ணத்தின் மதிப்பு 1. கர்ணத்தின் மதிப்பு 1. கணக்கிட வேண்டியது எதனுடைய மதிப்பு? சைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸின் மதிப்பு. இதில் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு ஆல்ஃபான்னு எழுதியிருக்கிறோம். ஆல்ஃபான்னு பிரதியிடுறோம். சைன் ஆல்ஃபான்னு கிடைக்குது. இப்போ சைன் ஆல்ஃபாவின் மதிப்பு தான் நம்ம கணக்கிட்டுருக்கிறோம். என்ன மதிப்பு? √2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அந்த மதிப்பை எழுதிடலாம். ஈக்குவல் டு √2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். முக்கோணத்தின் மேற்காலாக கொண்டு எக்ஸின் மதிப்பு என்னன்னு கணக்கிட்டுட்டோம். அடுத்து இரண்டாவது சப்டிவிஷன் கணக்கிட வேண்டியது காஸ் ஆஃப் ப்ராக்கெட்டில் டேன் இன்வர்ஸ் இருக்குது 3x மைனஸ் 1. இதன் மதிப்பு என்னன்னு கணக்கிடணும். ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்பு ஆல்ஃபான்னு எடுக்கிறோம். ஆல்ஃபா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3x மைனஸ் 1 என்க. டேன் இன்வர்ஸ் இடதுபுறம் வரப்போ டேன் ஆகும். டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு 3x மைனஸ் 1. டேன் என்பது எதற்கு சமம்? டினாமினேட்டர் மதிப்பு ஏதும் இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். செங்கோண முக்கோணம் கொடுக்குறோம். செங்கோண முக்கோணத்தின் கோணமானது ஆல்ஃபா. எதிர்பக்கம் 3x மைனஸ் 1. அடுத்துள்ள பக்கம் 1. கர்ணத்தின் மதிப்பு கணக்கிடுவதற்கான நிபந்தனை எதிர்பக்கம் ஸ்கொயர் அதாவது 3x மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர் √3x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் எனும் பொழுது ஏ ஸ்கொயர் மதிப்பு 9x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஏவையும் பியையும் பெருக்கிறோம். 1 பெருக்கல் 3x அதை ஒரு 2ஆல் பெருக்கிறப்ப மைனஸ் 6x ப்ளஸ் 1 ப்ளஸ் 1. இங்கே சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 9x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 2ங்கிறது மதிப்பு ஆகும். தேவையானது வெளியில் காசு இருக்கிறதுனால காசோட மதிப்பு என்னன்னு கணக்கிடணும். எனவே காஸ் ஆல்ஃபா எழுதிட்டோம்னா கர்ணத்தின் மதிப்பானது √9x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 2. காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கத்தின் மதிப்பு 1 பை கர்ணத்தின் மதிப்பானது √9x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 2. இதில் இருந்து காஸ் ஆல்ஃபாவின் மதிப்பு எழுதிட்டோம். கணக்கிட வேண்டியது காஸ் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3x மைனஸ் 1. டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபான்னு எடுத்துருக்குறோம். எனவே ஆல்ஃபான்னு பிரதியிடுறோம். காஸ் ஆல்ஃபாவின் மதிப்பானது 1 பை √9x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 2 ஆகும். அடுத்து மூன்றாவது சப்டிவிஷனுக்கு வரோம். மூன்றாவது சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டியது tan ஆஃப் ப்ராக்கெட்டில் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1/2 மதிப்பு என்னன்னு கணக்கிடணும். ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்பு ஆல்ஃபான்னு எடுக்கிறோம். ஆல்ஃபா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1/2 என்க.
சைன் இன்வெர்ஸை இடதுபுறம் கொண்டு வரோம், சைன் ஆல்ஃபான்னு கொடுக்குறோம், ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1/2. இப்போ சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2x + 1/2. டினாமினேட்டர் மதிப்பு பொதுவாக கொண்டு வந்துடுறோம் /2ன்னு. செங்கோண முக்கோணம் கொடுக்குறோம், செங்கோண முக்கோணத்தின் கோணமானது ஆல்ஃபா. சைன் ஆல்ஃபா என்பது எதிர்பக்கம் பை கர்ணத்திற்கு சமம், எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கத்தின் மதிப்பு 2x + 1, கர்ணமானது 2. அடுத்துள்ள பக்கம் கணக்கிடுவதற்கான நிபந்தனை √ கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் கூடுதலுக்கு சமம். எனவே எதிர்பக்கத்தை இதிலிருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். 2x + 1² சுருக்கலாம். 2² 2 × 2 4 -a² எனும் பொழுது 2x² 4x² + 2ab. ஏவும் பியும் பெருக்கிறப்ப மதிப்பு 2x, அதை ஒரு 2ஆல் பெருக்கும் பொழுது 4x + b² மதிப்பு 1² 1 சுருக்கிறோம். 4 - 4x², மைனஸால் மல்டிபிள் பண்ணுறப்ப -4x மதிப்பு -1. இதை சுருக்கிட்டோம் அப்படின்னா -4x² -4x 4 + 4 - 1 மதிப்பானது 3. பாசிட்டிவ் நம்பரை ஃபஸ்ட் எழுதுகிறப்ப 3 - 4x -4x². எனவே அடுத்துள்ள பக்கம் ஆல்ஃபாவின் அடுத்துள்ள பக்கமானது 3 - 4x -4x². பிராக்கெட்டுக்கு வெளியில் tan ஆல்ஃபா இருக்கிறதுனால இந்த நிபந்தனையிலிருந்து tan ஆல்ஃபாவின் மதிப்பு எழுதிக்கலாம். tan ஆல்ஃபா ஈக்குவல் டு எதிர்பக்கம் 2x + 1 டினாமினேட்டரில் அடுத்துள்ள பக்கமானது 3 - 4x -4x². எனவே tan ஆஃப் பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்பு sin இன்வெர்ஸ் ஆஃப் x + 1/2, sin இன்வெர்ஸ் ஆஃப் x + 1/2. இதை தான் ஆல்ஃபான்னு எடுத்துருக்குறோம், tan ஆல்ஃபான்னு கொடுத்துட்றோம். tan ஆல்ஃபாவின் மதிப்பு எழுதிட்டு tan ஆல்ஃபாவின் மதிப்பானது 2x + 1 டினாமினேட்டர் மதிப்பு √ 3 - 4x -4² ஆகும். தேங்க்யூ.